இன்றைக்கி 56,000 கோடி. இப்போ ரிஃபார்ம்ஸ் பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்த தான் நினைக்கிறாங்களே தவிர மது விற்பனை குறைந்ததாக இல்லை. நாங்கள் 700 கடையை குறைச்சிட்டோம் அப்படின்றேன். 717 கடைகளை குறைச்சிங்கன்னா வருமானம் குறைய தானே வேணும். அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே மலிவு விலையில் சேவையை நம்ம கிராமப்புறத்திற்கும் கொண்டு போய் கனெக்டிவிட்டியை அதிகமாக்கணுன்றதுக்காக. ஆமாம், இதுதான் இதனோட நோக்கமாக இருக்கும். நீங்கள் லாபம் நஷ்ட கணக்கு பார்த்து நீங்கள் ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தையோ அரசு பொது நிறுவனத்தையோ நடத்துவது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஜீவாதாரண பிரச்சனை இப்போ கர்நாடகாவில் சட்டமன்றம் இல்லையா? ஏன் அவங்க 3 தடவை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டுறாங்க? சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாதவர்கள், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளும் முக்கியமான கட்சிகள் வெளியில் இருக்கிறாங்க. பிரச்சனையை எடுத்து கையில் எடுத்து போராடக்கூடிய ஆட்கள் வெளியில் இருக்கிறாங்க. விவசாய சங்கங்கள் வெளியில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த காவேரி பிரச்சனையில் முதல்ல நீதிமன்றத்துக்கு சென்றது விவசாய சங்கம் தான். அதற்கு பிறகு தான் அரசாங்கம் முதல்ல இணைச்சிச்சு. எம்பிஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களா? என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா? இதே காங்கிரஸும் சரி, இதே தாவேகா கூட சரி, போன வாட்டி இந்த பில்லு வந்தபோது தாவேகாவோட கருத்து என்ன? அது இல்லைன்னு சொன்ன கருத்து தானே தாவேகா. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? we need a fair delimitation. திமுக என்ன சொன்னாங்க? we need a fair delimitation. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இது அற்ப அரசியல். உங்களுடைய அரசியலுக்கு நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஊதணுன்ற அவசியம் கிடையாது. 3 டேமை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த போது யார் கொடுத்தா? தமிழ்நாட்டுடைய. ஆமாம், தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் 3 டேம் கட்டப்பட்டதில்லை. இதனால் அங்கே பாதிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியாதா? கேஆர்எஸ் டேமு, ஹாரங்கி டேமு இதெல்லாம் யார் ஒரு காலத்தில் கட்டப்பட்டது? காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை கெசட்டில் வெளியிடுறது கூட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி தானே பண்ணார். அப்போ தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற கட்சி இல்லையா காங்கிரஸ் கட்சி? சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய துரோகிகள். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கே எந்தவித முகாந்திரமும் இல்லாத ஒரு தலைவர்கள். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கணேஷ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. சட்டமன்றம் இன்னைக்கு வந்து போன ஆட்சியில் விட இந்த ஆட்சியில் கொஞ்சம் நிறைய நேரலையெல்லாம் பண்ணுறாங்கப்பா. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. எல்லாருமே முழுமையாக பார்க்க முடிகிறதுங்கிற விஷயத்த பார்க்குறோம். சட்டமன்ற நடவடிக்கைகள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முன் வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டாஸ்மாக் துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் எழுப்பிய கேள்விகள், அதற்கு அவர் அளித்த பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக வந்து மாறுச்சு விவாத அரங்கங்களில். அவருடைய பதில் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சா? ஏன்னா டாஸ்மாக் மந்திரியினுடைய பதில் அப்படிங்கிறது நாங்கள் மதுவகை குறைக்க தான் பார்க்குறோம், பட் இருக்கிறத நாங்கள் ஸ்ட்ரக்சரலாக ரிஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்படி உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சா? அது இல்லை. இப்போ கடந்த ஆட்சி காலத்துலேயும் இதே பதில் தான் சொன்னாங்க. நாங்கள் எங்களோட கொள்கை ரீதியாக மது விலக்கை ஆதரிக்கிறோம், படிப்படியாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக வருமானத்தை வந்து டாஸ்மாக்லேருந்து தான் ஈட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மது விற்பனைக்கு இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணி நாங்கள் மதுவினால் வரக்கூடிய வருமானம், இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா நாங்கள் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அன்றைக்கி 33,000 கோடி தான் வந்து மதுவினால் வரக்கூடிய வருமானம். இன்றைக்கி 56,000 கோடி. இப்போ ரிஃபார்ம்ஸ் பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்த தான் நினைக்கிறாங்களே தவிர மது விற்பனை குறைந்ததாக இல்லை. நாங்கள் 700 கடையை குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. 717 கடைகளை குறைச்சிங்கன்னா வருமானம் குறைய தானே வேணும். ஆனால் வருமானம் குறையிலல்ல. அப்போ நீங்கள் கடை குறைக்கிறதுனால என்ன பயன்? பீப்புள் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குன்னு அவங்க ஒரு இன்னொரு வாதங்கள் இருக்காங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள் நோக்கம் என்ன? எதற்காக கடையை குறைக்கணும்? நீங்கள் வசதிப்படுத்தி கொடுத்து நாங்கள் வந்து குடிக்க வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கடையை குறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஓகே, நீங்கள் வாய்ப்பு உருவாக்கிடுறீங்க குடிக்க. அதுக்கான வழிவகைகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கான விஷயங்கள் தான் சொல்லும்பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் என்ன ஒரு நிலைப்பாடு, என்ன ஒரு பதிலை அந்த அமைச்சர்கள் கொடுத்தாங்களோ, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அதே பதில் தான் இப்போ இருக்கிற தாவேகாவும் கொடுக்குறாங்க. அப்போ எந்த விதமான மாற்றமும் இங்கே இந்த மதுவிலக்கு கொள்கையை பொறுத்தவரை அரசாங்கத்திடம் வரவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி. நீங்கள் சொல்கிறது ஒரு நீண்ட கால இலக்கு. தொடர்ச்சியாக பாமக போன்ற இயக்கங்கள் மக்களோட நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, தாவேக அரசு என்ன சொல்லுதுன்னா, போன ஆட்சியில் இதில் ஊழல் பண்ணாங்க, நாங்கள் அந்த கரப்ஷனை குறைச்சிருக்கிறோம், முதல்ல அதை பாராட்டுங்க அப்படிங்கிறாங்க. குறைச்சிருக்கிறாங்களா? அப்படி நீங்கள் வாயில் கரப்ஷனை குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பாராட்டிடணுமா? பேப்பரில் காமிக்கணும்ல. ஊழலை குறைச்சேன், அவங்க பண்ண இந்த ஊழலை நான் குறைச்சேன் அப்படின்றீங்க. பின்ன பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கினாங்க, அது வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ கூட ஆச்சு சட்டமன்றத்தில். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? 10 ரூபான்றது எதற்காக வாங்குறாங்க? இந்த காலி பாட்டில் வாங்குறதுக்காக வாங்குறாங்க. அதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தான்
நாங்கள் வந்து புது ரிஃபார்ம்ஸை கொண்டு வரோம் அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது? இதுக்கு முன்னாடி நீங்கள் 10 ரூபா திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்றது பொய்யா? ஊழலா? இப்போ ஊழலை ஒழிச்சு தான் நான் வருமானத்தை பெருக்கினேன் அப்படின்னா 30,000 கோடியிலேருந்து 50,000 கோடி ஆயிருக்குது. அப்போ அவங்க ஊழலை ஒழிச்சு தான் வந்து அதிகமாக்கிட்டாங்களா? அந்த சட்டமன்றத்திலே கேட்டேன், அதற்கு பதில் இல்லை. ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு வாயில் சொன்னால் பார்த்தாது, செயல்முறையில் செஞ்சு காமிக்கணும். செயல்முறையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. இன்றைக்கி கூட மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நாங்கள் வந்து 15,000 கோடியை வந்து 60 நாளில் 70 நாளில் வந்து கஜானாக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன் 25,000 கோடி அப்புறம் இந்த ஆட்சி வந்த உடனே கடன் வாங்குறீங்க? நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்கல்ல, கடனை திருப்பி அடைங்க பார்ப்போம். நீங்கள் கொண்டு வர்ற ரிஃபார்ம்ஸ் யார் தலையில் வந்து நிற்குது? அதனால் மக்களுக்கு என்ன பயன் வந்திருக்கு அதை சொல்லுங்கள். இல்லை, மற்றபடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு போடப்பட்ட முதல் பட்ஜெட், அந்த முதல் பட்ஜெட் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வரவேற்கிறாங்க. ஆளுங்கட்சி சிறப்பான பட்ஜெட் இப்போ வழக்கம் போல தான் பேசுகிறாங்க. இது மற்ற கட்சிகளை விட பாமகவின் அறிக்கை ரொம்ப நுட்பமாக இருந்ததை நான் பார்க்குறேன். குறிப்பாக உங்கள் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க தனியார்மயப்படுத்துவதற்கான ஒரு நோக்கம் தான் அது தெரியுது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகளும் இதே கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத விவரங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு மேஜர் டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க. இல்லையே, இப்போ அரசாங்கம் என்பது சேவைத்துறை, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் லாபகரமாக இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து கரப்ஷன் இல்லாமல் இயங்கணுன்றாரு. பண்ணுங்க, பண்ணி சேவையை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கணும்ல. நீ கரப்ஷன் இல்லைன்னு சொல்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையிலேயே இன்னைக்கு கரப்ஷன் குறைஞ்சிருக்கானா? குறைஞ்சி தான் இருக்குது. நான் குறையில 0 ஆயிடுச்சுன்னா நான் சொல்லலை. ஆனால் கரப்ஷன் குறைஞ்சிருக்கு. அதனுடைய பயன் யாருக்கு வரணும்? மக்களுக்கு வருதா? அதுதானே இங்கே கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு பேருந்து எடுத்துக்கோங்க. 1000 பேருந்துகள் ஜிசிசி முறை, கான்ட்ராக்ட் முறையில் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னா அரசாங்கத்தினுடைய பணிகள் என்ன? நாங்கள் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ கொடுத்துருவோம். பஸ்ஸு உங்களுது, டிரைவர் உங்களுது, கண்டக்டர் உங்களுது, பராமரிப்பு உங்களுது. நாங்கள் அதுக்கு நீ தனியார் மயமாக ஆக்கிட்டு போயிடலாம். அது எதுக்கு உங்களுக்கு டிரைவர், கண்டக்டர், அரசு போக்குவரத்து கழகம்னு ஒரு கழகத்தை வச்சு நம்ம நடத்தணும்? அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே மலிவு விலையில சேவையை நம்ம கிராமப்புறத்திற்கும் கொண்டு போய் கனெக்டிவிட்டியை அதிகமாக்கணுன்றதுக்காக. இதுதான் இதனோட நோக்கமா இருக்கும். நீங்க லாபம் நஷ்ட கணக்கு பார்த்து நீங்க ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தையோ அரசு பொது நிறுவனங்களையோ நடத்துவது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. அதுதான் நாங்கள் சொல்றோம் திரும்ப திரும்ப. நீங்க அது மட்டும் இல்லை, எந்த எடுத்தீங்கனாலும் தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு வேலைகள் இதுதான் வந்து எங்களுக்கு நஷ்டத்துல போறோம், நாங்க தனியார் மயமாக்குறோம். போக்குவரத்து இப்ப நீங்களே சொல்றீங்க அது பல கோடி நஷ்டத்துல இருக்குது அப்படின்னும் போது நீங்க சொல்ற மக்கள் சேவையும் கொடுக்கணும், ஊழல் இல்லாமலும் நடக்கணும், கடனும் வரக்கூடாது அப்படின்னா அது தனியார்கிட்ட தானே கொடுக்க முடியும். சில துறைகளை கொடுக்கறது நல்லது தானே. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேயே சொன்ன இது சேவைத்துறை. கடன் நீங்க வந்து வாங்கவே கூடாதுன்னு நாங்க எங்கேயும் சொல்லலை. அனுமதிக்கப்பட்ட அளவுல நீங்க கடன் வாங்குறீங்க. கடனுடைய அளவை குறைங்கன்னு சொல்றேன். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உங்கள் தலையில் 1,28,000 கோடி கடன் வச்சுட்டு போனீங்களேன்னு குற்றம் சாட்டும் பொழுது நான் 1,28,000 கோடியை குறைக்கிறதுக்கு தான் பண்ணணும். நான் 1,40,000 கோடியை தனியார் மயம் ஆக்கிட்டோம், நான் வந்து அதிகமாக்குவேன்னு சொல்வது என்ன மாதிரியான அணுகுமுறை? அதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. நீங்கள் சேவையை கொண்டு வந்து கனெக்டிவிட்டி கொடுங்க. இன்றைக்கி கிராமத்தில் பள்ளிக்கூடம் செல்கின்ற பிள்ளைகளுக்கு போதிய பேருந்து வசதி இன்றைக்கும் இல்லை. அதுவும் அந்த பள்ளிக்கூட நேரத்தில் தான் நாங்கள் போய் கிராமத்தில் நன்றி சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கை என்பது, பள்ளிக்கூட நேரத்தில் எங்களுக்கு பஸ்ஸு கொடுங்க, குழந்தைங்களாம் கஷ்டப்படுது, குழந்தைங்களாம் போய் சேருவதற்கு பிரச்சனை வருது. இது யார் தீப்பா? குழந்தைங்களுக்கு இலவச பஸ் பாஸ். தனியார் மயமாக்குனீங்கன்னா இலவச பஸ் பாஸ் தனியார் மயத்தில் தனியார் பேருந்தில் ஒத்துப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி கொடுப்பீங்க? இன்னொன்று நடத்துகிற விதமும் வந்து அரசுக்கும் வித்தியாசங்கள். நீங்கள் அரசாங்கத்திற்கான மாற்று வருவாய் வழியை ஏற்படுத்தணும், அதை சேவையாக செயல்படுத்தணும். எதில் லாபகரமாக இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் உடனே டாஸ்மாக் தான் லாபகரமாக இருக்குன்னா சொல்ல நிறைய வழிகள் இருக்குது. ஏகப்பட்ட வழிகள் நமக்கு இருக்குது. கனிம வளங்கள் இருக்குது, முறைப்படுத்துங்க. அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம அதிகமான லாபத்தை ஈட்டி வருவாய்கள் தனியார்கள்ட்ட நிறைய இருக்குது. வருவாயை பெருக்குங்க. வருவாயை பெருக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள், சேவைத்துறை நிறுவனங்களுக்கு கொடுங்க. கொடுத்து மக்களுக்கான சேவையை கொண்டு போய் சேருங்கன்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. இப்போ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்கல் முறையில் 60,000 பேருக்கு மேலே பணம் அவங்களுடைய பணத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு தக்கால் கனெக்ஷன் சொன்னால் 2 லட்ச ரூபா ஒரு விவசாயிகிட்ட இருந்து நீங்கள் வாங்கி எத்தனை நாளாக வச்சுருப்பீங்க? உங்கள் கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரி, கூட்டுறவு கடன் தான் தள்ளுபடி பண்ணல, அதற்கான வட்டியாவது நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகலாம். அப்போ கூட்டுறவு கடனில் வாங்கின வட்டியை கூட நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் மக்களுடைய பணம் 2 லட்ச ரூபா வாங்கி வச்சுட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று அவங்களுக்கு இலவச மின்சாரமாக அது கொடுக்கணும், இல்லை வாங்கின பணத்தையாவது திருப்பி கொடுக்கணும். ரெண்டும் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கிட்டு வச்சுட்டு கிடப்பில் போக்கிட்டு என் இஷ்டத்துக்கு நாங்கள் எப்போ கொடுப்போமோ அப்போ தான் கொடுப்போம்னு சொல்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை? இதெல்லாம் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். எஸ், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோட ரோல் அப்படிங்கிறது காவிரி விவகாரத்தில் ரொம்ப நுணுக்கமான ஒரு ரோல், இம்பார்ட்டண்டான ரோல் கூட சொல்லலாம்.
தொடர்ச்சியா நீங்க வச்சது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, கொஞ்சம் பகிர்ந்து பேசுங்க, அப்பதான் முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு நீங்க. அமைச்சர் நிர்மல்குமார் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது என்னன்னா, இதே சட்டமன்றத்துல எல்லாரும் கூடி ஒரு மணி நேரம் திரும்ப நிறைவேற்றணும், எல்லாரும் இங்க தானே இருக்கிறோம், அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்ற ஒன்றுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நீங்க எதிர்த்தீங்க. அவங்க கூட்டின எம்பிக்கள் கூட்டத்துல தொகுதி மறுசீரமைப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்கல. அப்ப அவங்கள மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுகிறது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது தொகுதி மறையறை என்பது தனி விஷயம், காவேரி என்பது தனி விஷயம். காவேரி என்பது ஜீவாதாரண பிரச்சனை. ஜீவாதாரண பிரச்சனை இப்போ கர்நாடகாவில் சட்டமன்றம் இல்லையா? ஏன் அவங்க 3 தடவை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க? சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாதவர்கள், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளும் முக்கியமான கட்சிகள் வெளியில் இருக்கிறாங்க. பிரச்சனையை எடுத்து கையில் எடுத்து போராடக்கூடிய ஆட்கள் வெளியில் இருக்கிறாங்க. விவசாய சங்கங்கள் வெளியில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த காவேரி பிரச்சனையில் முதல்ல நீதிமன்றத்துக்கு சென்றது விவசாய சங்கம் தான். அதற்கு பிறகு தான் அரசாங்கம் அதில் இணைச்சிக்கிச்சு கொண்டு போய். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் ஒரு மனதாக நிற்கிறோம் என்பதை மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம காட்டணும். அதுதான் அழுத்தம். கர்நாடக அரசு ஒருபோதும் உங்களுடைய தீர்ப்பையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலையோ நடைமுறையை கடைபிடிச்சதா வரலாறே கிடையாது. அப்போ மறுபடியும் அவங்க கிட்ட போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆள் யார்? சட்டத்தின்படி ஆட்சியை நடத்த வேண்டிய ஆள் மத்திய அரசாங்கம். நாங்கள் மத்திய அரசாங்க கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் மட்டும் கேட்டால் போதுமா? ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ஒரே குரலில் இருக்குது. இதை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுன்றதை நம்ம மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு எல்லா கட்சியும் சேர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம கொண்டு போகணும். நாடாளுமன்ற மறுவரையை பொறுத்தவரை இது வரைக்கும் என்னன்னு கூட அவங்க சொல்லலை. எம்பிஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களா? இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா? இதே காங்கிரஸும் சரி, இதே தாவேகா கூட சரி, போன வாட்டி இந்த பில்லு வந்தபோது தாவேகாவோட கருத்து என்ன? இது முக்கியம் இல்லைன்னு சொன்ன கருத்து தானே தாவேகா. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? வி நீட் அ ஃபேர் டீலிமிட்டேஷன். திமுக என்ன சொன்னாங்க? வி நீட் அ ஃபேர் டீலிமிட்டேஷன். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இது அற்ப அரசியல். உங்களுடைய அரசியலுக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்து ஊதணுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு என்று கொள்கை இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுட்டு போனோன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது காங்கிரஸ் தாங்க அதுல ரோல் பிளே பண்ணது, அழுத்தம் கொடுத்து தாங்க பண்ணுது அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் தாவேக்காக அழுத்தம் கொடுத்து முதலமைச்சர் செய்யறாருன்னா அவர் என்ன கை பாவையா, பொம்மையா? அவரு அப்படிதான் ஆச்சு. இப்போ அவர்களுடைய ஆட்சி இவர்கள் தயவால் நடக்கிறது என்ற ஒரு மமதை. காங்கிரஸ் இன்னைக்கு நேத்தா இதை பண்றாங்க? தொடர்ச்சியா இதானே பண்ணிட்டு வராங்க. காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு சொல்லுங்க? ஒட்டு மொத்தமும் தீமை தான் நடந்திருக்குது காங்கிரஸ் கட்சியால். திமுகவுடன் ஜெயித்து விட்டு இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு தாவேகா கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, சந்தோஷம். போய் சேர்ந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுகவை பல்ல பிடிச்சி பார்க்குறீங்க. அதுக்கு நாங்கள் ஏன் உங்கள் கூட உட்காரணும்? உங்கள் அரசியல் நீங்கள் செஞ்சுட்டு போங்க. நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு கொள்கை சார்ந்திருக்கு. உண்மையிலேயே டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பு தீங்கு இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தான் முதல் ஆளாக கேட்க போகிறோம். நீங்கள் என்னைக்கு கேட்டிருக்கிறீங்க? காங்கிரஸுக்கு என்ன அருகதை இருக்குது முதல்ல கேட்கறதுக்கு? எடுத்து சொல்லுங்கள். ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூலதன காரணமே காங்கிரஸ் தானே. தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்திற்கும் காரணம் யார்? காங்கிரஸ் தான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பேசுறதுக்கு தமிழ்நாட்டை பற்றி? காங்கிரஸுக்கோ அதோட கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கோ, அவர்களுடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்களுக்கோ, இந்திரா காந்தி அவர்களுக்கோ, இவர்களால் தான் தமிழ்நாட்டுக்கே நடந்த துரோகம். கச்சத்தீவை விட்டதுலேருந்து மொத்த விஷயமும் இல்லை. நீங்க கூட்டுவீங்க, நாங்கள் நிற்கணுமா உங்களுக்கு? இல்லை, காவிரி விவகாரத்தில் திராவிட கட்சிகள் தாங்க துரோகம் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாம அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியோட காலகட்டத்தில் தான் கபினி அணையை கட்டினாங்க, எல்லா அணையை கட்டினாங்க. ராகுல் காந்தியை கேள்வி கேட்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவரிய மோடி அவர்களை போய் மீட் பண்ணிட்டு வரட்டும். ஏன் வழக்குன்னு பயமான மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் தலைவர் கேட்கிறாரு. நாங்கள் போய் மீட் பண்ணலையா? இல்லை காது கேட்காது அவருக்கு? நாடாளுமன்றத்தில் அவர்கிட்ட தானே நாங்கள் பேசுகிறோம். காவேரியுடைய பிரச்சனை 2 மாநில முதல்வர்களையும் கூட்டு உட்கார வச்சு பேசுங்கன்னு யார்கிட்ட கேட்டோம்? மோடி அவர்கிட்ட தானே கேட்டோம். நாங்கள் உங்களுக்கு திடீர்னு அரசியல் செய்யணும். ஏன்னா உங்களுடைய கூட்டணி கட்சி அங்கே கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்குது. அவரை காப்பாற்றணும் மறைமுகமா. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறீங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறோம். நாங்கள் பேசுகிறது எதுவுமே உங்கள் காது கேட்காதா? யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம்? ஏன் ஒட்டுமொத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கொண்டு போய் யாரை பார்க்க சொல்கிறோம்? மோடியை பார்த்து அவருக்கு அழுத்தம் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன் நாங்கள் மட்டும் போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் போய் ஒரு ஆள் போய் பார்க்கறதுல என்ன இருக்குது? ஒட்டுமொத்த நாடாளுமன்ற போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அழுத்தம்? அதை விட்டுட்டு ராகுல் காந்தி என்ன கேட்டுவிட்டோம் நாங்கள்? நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்றீங்க. அந்தமானில் வர கிரேட் நிக்கோபார் ஐலாண்டை நீங்கள் சுற்றுச்சூழலை காரணம் காட்சி தடுக்கணுன்றீங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான். நாங்கள் வரவேற்கிறோம் தானே சொல்கிறோம். அவசரம் தான் நீங்களும் இருக்கீங்க, அதையும் தான் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே 12,000 ஹெக்டேர் இங்கே
பாதிக்கப்படுது. இது உங்க கண்ணுக்கு தெரியாதா? உங்க காதுக்கு கேட்காதா? திராவிட கட்சிகள் எப்படி சொல்லுவீங்க? திராவிட கட்சிகளும் காரணம் தான். ஆனா அந்த இடத்துல அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியது யாரு? காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஏன் பண்ணல? 3 டேமை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த போது யாரு கொடுத்தா? தமிழ்நாட்டுடைய. ஆமா, தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாம 3 டேம் கட்டப்பட்டது இல்ல. இதனால அங்க பாதிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியாதா? கேஆர்எஸ் டேமு, ஹாரங்கி டேமு இதெல்லாம் யாரு காலத்துல கட்டப்பட்டது? கேஆர்எஸ் கட்டும்போது வந்த பிரச்சனை இது. அதற்கு பிறகு ஒப்பந்தம் போடப்பட்டது. கபினி, ஹாரங்கி எல்லாம் கட்டபோது யார்? நீங்க தானே இருந்தீங்க. என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. காவேரி பிரச்சனை நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றத்தோட தீர்ப்பு வந்தது இல்ல. எந்த வருஷம் வந்தது? 2008 வந்தது. யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தானே. 2013 வரைக்கும் நீங்க கெசட்லயே வெளியிடலையே. கெசட்ல வெளியிடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதியின் பக்கம் தானே நிக்கிறீங்க, தமிழ்நாட்டின் பக்கம் தானே நிக்கிறீங்க. காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட்ல வெளியிடுறது கூட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி தானே பண்ணாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற கட்சி இல்லையா காங்கிரஸ்? காங்கிரஸ் கட்சி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுடைய துரோகிகள். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை பத்தி பேசுவதற்கே எந்தவித முகாந்திரமும் இல்லாத ஒரு தலைவர்கள் அவங்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் இங்கே அங்கே நெருக்கடி கொடுக்குறதா ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஒரு வழிகாட்டலாக இவங்க இருப்பாங்கப்பா அப்படிங்கிறதுக்கு பாமகவை வச்சு அவங்க வந்து இன் ஃபியூச்சரில் பிளான் பண்ணலாம். பாமகவும் அலைன்ஸில் வந்துட்டாங்கன்னா ஒரு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாங்கன்னா அவங்க கைடன்ஸோட கொண்டு போகலான்னு ஒரு பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாமக இப்படி எண்ணங்கள் இருக்குல்ல? அரசியல் பார்வைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட விசிகே வெளியே போகிறது, பாமக உள்ளே வருகிறது, எல்லாம் பேசினாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போ இல்லை, எப்பவுமே நாங்கள் தெளிவாக இருக்கோம். வாய்ப்பு இருக்கும் பொழுது சிறந்த எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அரசாங்கத்திற்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமோ இல்லையோ எப்படியாக இருந்தாலும் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய சஜஷனை நாங்கள் கொடுப்போம். எடுத்துக்காது அவங்களுடைய பிரச்சனை. இப்போ இல்லை, நான் வந்து இப்போ சொல்லலை, தொடர்ச்சியாகவே. அதனால தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என் கால் எப்பொழுதும் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ படாதுன்னு சொல்லி பிரச்சனைகளை முன்னெடுத்து கோரிக்கை வைப்பார். பிரச்சனை நிறைவேறாத போது போராட்டம் செய்வார்கள். அது நாங்கள் கூட்டணியிலே இருந்தால் போது. திமுக வந்து 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டியாக ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தாங்க. எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக கொடுத்தோம். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோன்னு கூட்டணியில் இருந்தோம். எங்கள் தயவில் அன்னைக்கு ஆட்சி நடந்தது. நடக்கும் போதே துணை நகரம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. என்னைக்கு விளைநிலங்களை நீங்கள் வந்து எடுத்து விட்டு துணை நகரம் அமைக்கிறேன்னு சொல்றீங்களோ முதல் ஆளாக போராடுவேன் களத்துக்கு ஓடி வந்து நின்ன தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா. நாங்கள் கூட்டணியிலேயே இருந்தாலும் இப்படி தான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். எங்கள் மீது கொஞ்ச நாளாக பிம்பம் பூசப்பட்டது. இன்னைக்கு அந்த பிம்பம் எல்லாம் உடஞ்சி நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றமெல்லாம் லைவ்ல வந்தோடனே எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி முதலமைச்சருடைய செயல்பாடுகளை மக்கள் கவனிக்கிறார்களோ அதே போல் மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகளையும் கவனிக்கிறார்கள். அப்படி கவனிக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மைத்தன்மை வெளியில் வருது. மிக விரைவில் எங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொடர்ச்சியாக இயற்கை சார்ந்து இயங்குற ஒரு கட்சியை பாமக மறுப்பதற்கு இல்லை. இப்போ அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க, தேனி மாவட்டத்தில் மேகமலை தொடர்பான ஒரு விவகாரத்தில் 98 கிராமங்கள் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி 5000க்கும் அதிகமான மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நெடிய நாள் பிரச்சனை தான், மறுப்பதற்கு இல்லை. அந்த சிக்கல்ல உச்சநீதிமன்றம் வந்து இது வனப்பகுதி, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும் அப்படின்னா பாமக கொடுக்கக்கூடிய பதில் என்ன, உங்களோட நிலைப்பாடு என்ன இந்த விவகாரத்தில்? இல்லை, நிச்சயமாக இதற்கான ஒரு சுமூக தீர்வு வந்து எட்டப்பட வேண்டும். அந்த மேகமலை பிரச்சனையை பொறுத்தவரை சட்ட ரீதியாக நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு சட்ட ரீதியாக போராடும். ஏன்னா மறுசீராய்வு தாக்கல் பண்ணணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு, நான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுதான் வைக்கிறோம். முடியாத பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கின்ற வகையில் மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்கு நாங்கள் மக்கள் பக்கம் துணை நிற்போம். 100 நாள் ஆட்சியை நெருங்க போகிறது தாவேகாவுடைய அரசு. நீங்கள் பல கட்சிகளை பார்த்தவங்க, திமுகவோட ஆட்சியை பார்த்துருக்கீங்க, அதிமுக ஆட்சியை பார்த்துருக்கீங்க, பாமகவுக்குன்னு ஒரு நெடிய வரலாறு இருக்குது. எல்லா ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்கிறீங்க, கூட்டணியில் இருந்துருக்கிறீங்க. இந்த ஆட்சி எதில் வித்தியாசமாக தென்படுகிறது? நன்மை என்னன்னு பார்க்குறீங்க, தீமை என்னன்னு பார்க்குறீங்க? இல்லை, நன்மை என்னன்னு பார்க்கும்போது ஊழலை ஒழிப்பதற்கு உள்ளபடியே ஒரு மனப்பூர்வமான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆக போகுதுன்றது காலங்களில் தான் நம்ம எல்லாமே புதியவர்கள் நீங்கள் பார்க்கும்போது அதுதான் சொல்ல வரேன். புதுசாக வந்திருக்கக்கூடியவர்கள் ஊழலை ஒழிக்கணும் மனப்பூர்வமாக செயல்படுகிற வார்த்தையில் இல்லை, செயல்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது போக போக தான் தெரியும். ஏன்னா இது பெரிய சிஸ்டம். பெரிய சிஸ்டத்தில் ஊழல் என்பது ஊற்றுக்கண் போல் வேறுண்டு இருக்குது. இதெல்லாம் ஒரே நாளில் வந்து ஒழித்து விட முடியுமா? எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இவருடைய முயற்சி எந்த அளவுக்கு விடாமுயற்சியாக செல்ல போகிறது என்பதெல்லாம் போக போக தான் செய்யும். நாங்கள் தீமையாக பார்க்குற ஒரே விஷயம், மற்ற கட்சியினருடைய ஆலோசனையை காது கொடுத்து கேட்க மறுக்கிறார்கள்.
அதையும் தாண்டி தனியார் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ, ஏன்னா இவங்க போட்டிருக்கிற அந்த கமிட்டி என்பது மாட்டக்சில் அல்வாலியா தலைமையிலான கமிட்டி. அது எங்களுடைய தலைவர் சொன்னது போல தனியார் மயமாக்குதல்ல அவர் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். எஸ், ஏன்னா அதுதான் மாற்று வழி, வருமானம் வரக்கூடிய வழி, ஒரே வழியை சொல்லி அவர் சொல்லுவார். அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பொறுத்தவரை. ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு என்பது சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். அதுதான் வந்து எங்களுடைய ஒரே நோக்கம். மற்றபடி முதலமைச்சர் வந்து ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்குதுன்னு வெளியில இருக்கிறவங்களாம் சொல்றாங்க. நீங்க டைரக்டா உள்ள இருக்கிறீங்க, அவரோட உங்களுக்கு பேசவும் வாய்ப்பு இருக்குன்றதால கேட்குறேன். ஹவு இஸ் ஹி ஆக்சுவலி? எப்படி? இல்லை, நான் எங்களை பொறுத்தவரை கோப்புகள் எல்லாம் வந்து விரைவாக தான் வர்றதாக தான் நாங்களும் கேள்விப்படுறோம். அது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்காக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி அது அவருடைய வேலை செய்கின்ற ஒரு முறையாக இருக்கலாம். அவர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்ன்றது அதை போக போக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இது டூ early டு ஜட்ஜ். ஒரு 90 நாளில் வந்து அவர் இன்ஆக்டிவாக இருக்காரு, ஆக்டிவாக இருக்கிறாருன்றதுலாம் இல்லை. கோப்புகளை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பணிகள் திட்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் பதில் சொல்லலை, அமைதியாக உட்காந்துருக்குறோன்னா அது அவரோட ஸ்டைல். தேவையான இடத்துல அவர் பேச போகிறாரு என்னன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் தவறாக இருந்தால் எதிர்த்து தான் நாங்களும் நிற்க போகிறோம். உள்ளாட்சி நெருங்க இருக்கிறது, நடத்தி தான் ஆகணும் அந்த தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் பாமகவின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த தேர்தல் நீங்கள் எப்படி எதிர்நோக்க போறீங்க? இல்லை, முதல்ல உள்ளாட்சி எப்போ வருதுன்றதை பார்ப்போம், அறிவிப்பு வரட்டும். ஏன்னா எப்போ நடத்துவாங்கன்றது தெரியல. அதுக்கும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதா தகவல் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக வரும்பொழுது தான் அது குறித்து நம்ம பேச முடியும். இது இப்போ உள்ளாட்சி பற்றி அது மட்டும் இல்லை, அவங்க மூலம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா பேரூராட்சி தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் எல்லாரையுமே வந்து நாங்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிற தேர்தல் முறையை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறதா தகவல் தான் வருது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல. அதெல்லாம் வந்தால் தான் தெரியும் அன்றைக்கி சூழ்நிலை. அன்றைக்கி அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் கூட்டணி அமையும். பல விதமான கேள்வி ரொம்ப நிதானமாக பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. முன்னு சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.